தமிழ் படங்களை எங்க மரல் வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. தமிழ் படங்கள்ல வர மாதிரி வேட்டி கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு மடிச்சு கட்டிட்டு நம்பியார் கபாலின்னு கூப்பிடுவானே, சொல்லுங்க அண்ணின்னு வருவாங்களே, அந்த கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. தமிழ் படங்கள்ல மீசைய முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு கபாலி அப்படின்னு நம்பியா கூட்டா நான் என்ன வாங்க எஜமான் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சையா? நான் கபாலிடா. தமிழ் படங்கள்ல மீசைய முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார மாதிரி கபாலிடா சொன்னா வரேங்க எஜமா அப்படின்னு சொல்ற மாதிரியா? நான் கபாலிடா. தமிழ் படங்கள்ல மீசைய முறுக்கிக்கிட்டு லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு கபாலின்னு கூப்பிட்டா சொல்லுங்க எஜமான்னு சொல்ற கபாலின்னு நினைச்சியா? நான் கபாலிடா. தமிழ் படங்கள்ல மீசைய முறுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி கபாலின்னு சொன்னா சொல்லுங்க அண்ணே அப்படின்னு சொல்ற கபாலின்னு நினைச்சாடா? கபாலி அப்படின்னு கூப்பிட்டா வந்து நிக்கிறவன் நான் இல்லடா, நான் கபாலிடா. ஒரு நிமிஷம் கூட அந்த டயலாக் கூட. தமிழ் சினிமால லுங்கிய கட்டிக்கிட்டு மீசைய முறுக்கிக்கிட்டு நம்பியார் வந்து கபாலி அப்படின்னா சொல்லுங்க எஜமான்னு சொல்ற அந்த கபாலின்னு நினைச்சியாடா? கபாலிடா. தமிழ் படங்கள்ல கபாலி வந்து சொல்றானே, கபாலி மீசையை முறுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் என்ன நினைச்சியா? என்ன எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, நெல் நட்டாயா, களை பறித்தாயா, ஏது செய்தாய், வரி கேட்கிறாய் கிஸ்தி மானங்கெட்டவனே. என் பேர் நீலகண்டன். நீ வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, அல்லது நீர் பாய்ச்சினாயா? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, களை பிடுங்கினாயா, என்ன செய்தாய் எங்களுக்கு மானம் கெட்டவனே? சக்தி பூரண சக்தி கொடுத்திருக்கிறது எங்களுக்கு. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் கண்டாயா? வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் நிறைத்தாயா, நெடுவயல் கண்டாயா, நாற்று நட்டாயா, மானங்கெட்டவனே? எதுக்காக கேட்கிறாய் வட்டி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, களை பறித்தாயா, நாற்று நட்டாயா? எங்களோடு ஏற்றம் இறைத்தாயா, களை பறித்தாயா, எங்கள் இன பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, என்ன செய்தாய் கேடுகிட்டவனே? வரி வட்டி கிஸ்தி நீ எங்கள் இதுக்கு ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, களை புடங்கினாயா, அங்கு வரும் எங்கள் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, மாமனா மச்சானா? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, களை எடுத்தாயா, மாமனா மச்சானா, கிஸ்தி வரி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, நீர் இறைச்சினாயா, நாட்டு நட்டாயா, வாரி வஸ்தி குஸ்தி? மாமனா மச்சானா யாரா இருந்தாலும் இங்கு வந்தாயா? வரி வட்டி கிஸ்தி உனக்கேன் கொடுப்பது, நாற்று நட்டாயா? உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோடு நாற்று நட்டாயா, எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? அடக்கு அடக்கு என்கிறது உறவு முறை, மீசை துடிக்கிறது. நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ வட்டி கேட்கிறாய், கிஸ்தி கேட்கிறாய்? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, மாமனா மச்சானா, மானங்கெட்டவனே? இப்போ வெறுப்போ எதுவுமே எனக்கு கிடையாது. உங்க அன்பின் அஸ்திவாரத்துல எது அமைக்கப்படுது? விருப்போ வெறுப்போ எனக்கு கிடையாது அண்ணா. எனக்கு கணவரா வர்றவர் உங்க மேல அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு பெருசா விருப்போ வெறுப்போ எதுவும் கிடையாதுண்ணா. எனக்கு கணவரா வரப்போறவர் என் அண்ணா மேல நல்ல அன்பு செலுத்தணும், நாங்க வந்து ஒத்துமையா இருக்கணும், இதுதாண்ணா. ஹலோ அண்ணா, விருப்பமோ வெறுப்போ தெரியல, எதா இருந்தாலும் நம்ம மனசை விட்டு பேசணும், எல்லாரோடையும் சுமூகமா இருக்கணும்.
எனக்கு விருப்பமோ கிடையாது. எங்க அண்ணா சொல்றாரோ அதுதான். எங்க அண்ணாட்ட காட்டுற அன்பை நீங்களும் காட்டணும். அதை தான் நான் விரும்புறேன். விருப்போ வெறுப்போ எனக்கு கிடையாது அண்ணா. என் அண்ணன் மேல் கொண்டிருக்கிற அன்பை அவர் ஆதரிக்கிறவரா இருக்கணும். விருப்போ வெறுப்போ எனக்கு கிடையாது அண்ணா. எனக்கு வரப்போற கணவர் எங்க அண்ணன் மேல ஆசையா இருக்கணும். அண்ணா விருப்போ வெறுப்போ கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை எங்க அண்ணனையும் ஆதரிக்கிறவரா இருக்கணும். அவ்வளவுதான் அண்ணா. எனக்கு விருப்பமோ வெறுப்போ கிடையாது. சிரிக்கிறேன், இத சோகமா சொல்ல. எனக்கு விருப்போ வெறுப்போ கிடையாது அண்ணா. எனக்கு கணவரா வரப்போறவரு எங்க அண்ணன் மேல ரொம்ப பாசமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். விருப்போ வெறுப்போ எனக்கு கிடையாது அண்ணா. எனக்கு விருப்போ வெறுப்போ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு வரப்போறவரு எங்க அண்ணா மேல வச்சிருக்கிற நான் பாசத்தை மாதிரி ஆதரிக்கிறவரா இருக்கணும். அவ்வளவுதான். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.